வணக்கம், வெல்கம் டு கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. நம்ம வருஷம் கோயம்புத்தூர் வேளாண் கண்காட்சி ஆகட்டும், எந்த ஊரில் வேளாண் கண்காட்சியாக இருந்தாலும் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். இந்த வருஷம் நம்மளோட பர்சனல் ரீசன்ஸ் தவிர்க்க முடியாத காரணங்களுக்காக கோவை வேளாண் கண்காட்சியில் நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ்னால் பங்கு பெற முடியல. எங்களோட நிறைய வாடிக்கையாளர்களாகட்டும், வெளிய டீலர்ஸ் ஆகட்டும், மற்ற ஸ்டேட்லேருந்து வரவங்களாகட்டும் நிறையா பேர் ஃபோன் பண்ணிட்டு நீங்கள் எங்கே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க, உங்கள் ஸ்டால் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன ப்ரீஃப் உங்களுக்கு கொடுக்கலாம் தான் இந்த வீடியோ பதிவு. இந்த வருஷம் எங்களால் பார்ட்டிசிபேட் பண்ண முடியல பர்சனல் ரீசன்ஸ்க்காக. ஸோ அதனால் மற்ற எதுவுமே டிஸ்டர்ப் ஆகிருக்கிறோம். நிறையா பேர் எங்களோட மிஷினரிஸ் பார்க்கணுங்கிறதுக்காக நிறையா பேர் வெளியூர்லேருந்து வரீங்க. இதுக்காக காத்திருந்து இந்த 4 நாள் வரணும்னு நினச்சி வரீங்க. நிறையா மாவட்டங்கள்லேருந்து வரீங்க, நிறையா மாநிலங்கள்லேருந்து வரீங்க. ஸோ உங்கள் எல்லாத்துக்குமே எதுவுமே டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுங்கிற காரணத்துக்காக கோயம்புத்தூரில் பிரத்யேகமாக 3 ஷோரூம் நம்ம வச்சுருக்கோம். ஒன்று வந்து பார்த்தோம்னா தென்னம்பாளையம் பிரிவில் ஒரு 45,000 ஸ்கொயர் ஃபீட்டில் மிக பிரம்மாண்டமான ஷோரூமு. அங்கே வந்து நம்ம தேங்காய் மட்டை உரிக்கும் இந்த இடத்துலேருந்து, பவர் வீடர்ஸ்லேருந்து, ப்ரஷ் கட்டர்ஸ்லேருந்து, எர்த்தாகர்ஸ்லேருந்து A to Z பொருட்கள் அங்கே உங்களுக்காக டிஸ்பிளே வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் அவினாஷி ரோட்டில் எந்த வழியாக நீங்கள் வந்தாலும் சரி, நம்ம கோயம்புத்தூர் சிட்டி என்டர் ஆகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு தென்னம்பாளையம் பிரின்னு ஒரு ஜங்ஷன் வரும். அதுலேருந்து ரைட் நீங்கள் உள்ளே எடுத்திங்கன்னா வாகராயம்பாளையங்கிற இடத்துல தான் நம்மளோட புது பிரத்யேகமான 45,000 ஸ்கொயர் ஃபீட்டில் மிக பிரம்மாண்டமான ஷோரூம் இருக்குது. நம்மளோட 2வது ஷோரூம் வந்து பார்த்தோம்னா இந்த சைடு இப்போ கேரளாலேருந்து வரவங்களுக்காக, இல்லை திருச்சி ரோட்லேருந்து வரவங்களுக்காக கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் நம்ம 2வது ஷோரூம் இருக்குது. ஐயர் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப் மேலேயே உங்களுக்கு சூரியபாலா ஹோண்டா ஷோரூம் இருக்கும். அதுக்கு ஒட்டின பில்டிங் நம்ம பில்டிங்கு. அதுக்கு ஐயர் ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப்புன்னு சொல்லுவாங்க, இல்லை ஆண்டாள் கல்யாண மண்டபம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஷோரூம்லேயுமே நம்மளோட அத்தனை எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்கோம். அக்ரிகல்ச்சர் வேளாண் சார்ந்த பொருட்களும் வச்சுருக்கோம். இப்போ புதுசாக நம்மளோட கிச்சன் எக்யூப்மெண்ட்ஸ்க்காக ஷோரூம் ரெனோவேஷன் வரைக்கும் பின்னாடி போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் மிக விரைவில் கிச்சன் எக்யூப்மெண்ட் ஷோரூமும் லான்ச் பண்ணிடுவோம். இப்போ வேளாண் பொருட்களுக்கான ஷோரூம் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியாச்சு, லான்ச் பண்ணியாச்சு. ஸோ இங்கேயே நீங்கள் வரலாம். இல்லை நீங்கள் டேரெக்டாக எங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூரில் இருகூரில் நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட் இருக்குது. அங்கேயே நம்மளோட ஷோரூமும் இருக்குது. ஸோ Kci பண்ணுற எல்லா பொருட்களுக்கான ஷோரூமும் அங்கே இருக்குது. எல்லா பொருட்களும் உங்களுக்கு லைவாக டிஸ்பிளே வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் சரி, கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க எங்கள் கான்டாக்ட் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நீங்கள் எந்த டேரக்ஷன்லேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் அவினாஷ் ரோடு வழியாக வந்தாலும் சரி, இல்லை மேட்டுப்பாளையம் சைட்லேருந்து வந்தாலும் சரி, இந்த சைடு நீங்கள் கேரளா பக்கம்லேருந்து வந்தாலும் சரி, இந்த சைடு நீங்கள் ஏதாவது கரூர், திருச்சி இந்த சைடுலேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் எந்த ஒரு டேரக்ஷன்லேருந்து வந்தாலும் நம்மளோட இந்த 3 ஷோரூமில் ஏதோ ஒரு ஷோரூம் உங்களுக்கு பக்கமாக இருக்கும். ஸோ கீழே இருக்க ஸ்க்ரோல் ஆகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் என்ன ப்ராடக்ட் பார்க்க வரீங்கன்னு சொன்னீங்கன்னா நம்ம டீம் வந்து உங்களுக்கு எந்த ஷோரூம் பக்கமாக இருக்கும், நீங்கள் எங்கே வந்தீங்கன்னா ப்ராடக்ட் பார்க்கலாம், ப்ராடக்ட்டுக்கான ப்ரைஸ் என்ன, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் என்னங்கிற தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. நிறைய வெளியூர்லேருந்து வரவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய பேர் கால் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இந்த முக்கியமான பதிவு. உங்களால் நேரில் வர முடியல அப்படின்னாலும் நம்ம கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு டைம் வீடியோ கால் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தரோம். நீங்கள் ஒரு பொருளை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பவர் வீடரை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி பவர் வீடரை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கீழே இருக்க கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணிங்கன்னா அவங்க ஒரு வீடியோ கால்க்கு உங்களுக்கு டைமிங் ஷெட்யூல் பண்ணுவாங்க. நீங்கள் அந்த டைமுக்கு வீடியோ கால் வந்தீங்கன்னா நீங்கள் பொருளை லைவாக பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், நீங்கள் மிஷினை நீங்கள் லைவாக பார்க்கணுங்கிறதுக்காக தான் இதை ஃபஸ்ட்டு டைம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் எங்ககிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, சார் நீங்கள் எக்ஸ்போ எங்கேயாவது போடுறப்போ ஏதோ ஆஃபர், ஸ்பெஷல் ஆஃபர் தருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம நிறுவனத்தில் அப்படி கிடையாதுங்க. நீங்கள் 4 நாள் ஆஃபருக்காக வருஷம் ஃபுல்லாக வெயிட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஏன் அப்படின்னா 365 நாளுமே நம்ம ஷோரூம்லேயும் சரி, நம்ம நிறுவனத்துலேயும் சரி, எல்லா மிஷினரிஸ்க்குமே நம்ம ஆஃபர் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் சரி, பவர் வீடர் ஆகட்டும், ப்ரஷ் கட்டர் ஆகட்டும், கோகோனட் டிஎஸ்கர் ஆகட்டும், எது வாங்கினீங்கன்னு நினச்சிங்கனாலும் சரி, கீழே ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்க நம்ம சேல்ஸ் டீமை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான ப்ரைஸிங்கு, உங்களுக்கான ஆஃபர்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் வெளியூர்லேருந்து நேரில் வரீங்க, இங்கே வந்து பார்த்துட்டு உங்களால் பெரிய மிஷின் கையோடு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, ஒரு 30 வருஷமாக இதே ஃபீல்டு இருக்கனால இந்தியாவில் இருக்க லீடிங் டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் எல்லாத்துக்கூடையுமே நமக்கு டைப் இருக்குது. ஸோ நீங்கள் இந்தியாவில் இல்லை உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு தேவையான பொருளை உங்கள்கிட்ட எங்களால் ரீச் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து நேரில் வந்து நம்ம பொருள் எல்லாம் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரெக்டாக நம்ம பார்சல் சர்வீஸில் அனுப்பிச்சுட்ருவோம். ஸோ பிரத்யேகமான ஆஃபர்ஸ் இருக்குது. இப்போ நம்ம கோயம்புத்தூரில் 3 ஷோரூம் போட்டிருக்கோம். 3 ஷோரூம்லையுமே இப்போ ஸ்பெஷல் டிஸ்கவுண்டட் ப்ரைஸும் போயிட்டுருக்கு. இந்த டிஸ்கவுண்டட் ப்ரைஸ் வந்து நம்ம கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம்.
வருஷம் ஃபுல்லாமே இந்த ஆஃபர்ஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். வருஷத்தில் ஒரு 4 நாள் தான் ஆஃபர். அந்த 4 நாளுக்குள்ளே நீங்கள் வாங்கணும்னு எந்த விதமான ஃபோர்ஸிங்குமே கிடையாது. ஸோ வருஷம் ஃபுல்லாமே உங்களுக்கு ஆஃபர்ஸ் இருந்துகிட்ருக்கும். விவசாயிகளான நம்ம வந்துட்டு எந்த ஒரு விவசாய கருவி இல்லை ஒரு வேளாண் பொருள் வாங்கணும் அப்படின்னு நினச்சாலும் ஒரு விலைங்கிற ஒன்றை மட்டும் அடிப்படையாக வச்சு வாங்காமல் அந்த பொருளோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அந்த பொருள் என்னென்ன ஃபங்க்ஷன் பண்ணும், இப்போ மற்ற நிறுவனங்களுக்கும் நீங்கள் எந்த நிறுவனத்தில் வாங்குறீங்களோ அதுக்கான டிஃப்ரென்சஸ் என்னங்கிற நிறையா தேடிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஏன்னா ப்ரைஸுங்கிற ஒன்று மட்டுமே விட்டு அடிப்படையாக வாங்குறது வந்து இந்த கால சூழ்நிலைக்கு செட் ஆகாது. ஏன் அப்படின்னா இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கம்ப்ளீட்டாக ஓப்பன் மார்க்கெட் ஆகி போச்சு. ஸோ எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு பொருளோட ப்ரைஸ் என்னென்னு ஓப்பனாக தெரியும். அப்படி தெரிகிற பட்சத்தில் ஒரு பொருளுக்கு எப்படி 10 விதமான விலையை 10 விதமான நிறுவனங்கள் கொடுக்க முடியும் நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு பொருளோட விலையை இன்றைக்கி கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா அதோட குவாலிட்டி தான் நம்ம கம்மி பண்ணணும். ஸோ நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி நிறையா தேடுங்க. எந்த நிறுவனம் வந்து உங்களுக்கு எத்தனை வருஷம் மார்க்கெட்டில் இருக்குது, அவங்களோட சர்வீஸ் எப்படி இருக்குது, கஸ்டமர் ஃபீட்பேக் எப்படி இருக்குது, அவங்களோட ஸ்பேர் பார்ட்ஸ் எப்படி எவ்வளோ இந்த ஸ்டாக் வச்சுருக்காங்க, இது எல்லாமே ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு விலைங்கிற ஒரு ஃபேக்டருக்கு வந்து நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசை வந்துட்டு ஒரு தவறான ஒரு பொருளில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த பொருளும் ஸ்க்ராப்பாக போய் நம்ம பணமும் விரயமாகக்கூடாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி நிறையா தேடினதுக்கப்புறம் நிறையா அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த நிறுவனம் சிறந்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நிறுவனத்தில் அந்த பொருள் நல்ல தரமாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தாராளமாக வாங்குங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். கோவை வேளாண் கண்காட்சிக்கு வரும் விவசாயிகள் அனைவரையும் நாங்கள் வருக என்று வரவேற்கிறோம். கண்காட்சியை பார்த்துட்டு அதே மாதிரி நம்ம 3 ஷோரூமில் ஏதோ ஒரு ஷோரூமை நீங்கள் விசிட் பண்ணுங்கள். விசிட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸை நம்ம டீம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அடுத்தடுத்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வருது, நம்ம எந்த அளவுக்கு ஒரு R&Dக்கு முக்கியத்துவம் தரோம். இன்றைக்கி விவசாயத்தில் பார்த்தோம்னா என்றைக்குமே நம்ம நிறுவனம் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 5 வருஷம் அட்வான்ஸ் தான் யோசிப்போம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இனோவேட்டிவான ப்ராடக்ட்ஸை ஒவ்வொரு செக்டர்லையுமே கொடுத்துட்டு வரோம். நம்ம தேங்காய் மட்டை உரிக்கும் இயந்திரத்தை கடந்த 10 வருஷமாக நம்ம ஒவ்வொரு கண்காட்சியிலையுமே லைவாக வச்சு நம்ம டெமோ காமிச்சிட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த தேங்காய் மட்டை உரிக்கும் இயந்திரம் வந்து ஒவ்வொரு தென்னை விவசாயிக்கும் ஒரு அத்தியாவசியமான பொருளாக ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நாங்கள் என்றைக்கு கண்டுபிடிச்சோம்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த மிஷின் வந்து ஒரு அத்தியாவசிய தேவையாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி இன்றைக்கி நம்ம ட்ரோன்ஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். அக்ரிகல்ச்சரல் ஸ்ப்ரேயிங் ட்ரோன்ஸு, அதிலே வந்து பேட்டரி ஆப்ரேட்டட் ட்ரோன்ஸ் இருக்குது, ஹைப்ரிட் ட்ரோன்ஸுமே இருக்குது. இந்த ட்ரோன்ஸ் மட்டும் நம்ம ஸ்பெஷலாக வந்துட்டு நம்ம தென்னம்பாளையம் ஷோரூமில் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஷோரூம் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக அங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம டீம் லைவாக உங்கள் முன்னாடியே ட்ரோனை ஃப்ளை பண்ணி அதை பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு லைவ் டெமோ காமிப்பாங்க. ஸோ இந்த லைவ் டெமோ எல்லாமே நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம தென்னம்பாளையம் பகுதியில் இருக்க ஷோரூமுக்கு வாங்க. ட்ரோன்ஸோட லைவ் டெமோவும் நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி பவர் வீடருக்கும் ப்ரஷ் கட்டருக்கும் பிரத்யேகமாக 45,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்றைக்கி எந்த ஒரு கம்பெனிக்கிட்டையுமே உங்களுக்கு ஷோரூம் கிடையாது தமிழ்நாட்டில். 45,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இன்றைக்கி டேட்டில் குறைஞ்சபட்சம் ஒரு 2,000 பவர் வீடர் இருக்குது, 1,00,000 பிளேடு இருக்குது. இது மட்டும் இல்லாமல் அடுத்த 3 வருஷத்துக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸ் எங்ககிட்ட ஸ்டாக் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் லைவாக வந்து பாருங்கள். ஏன்னா ஒரு கண்காட்சியில் நீங்கள் பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருளோட இது உங்களுக்கு தெரியாது. ஸோ லைவாக வந்து நம்ம இடத்துல நீங்கள் பார்க்குறப்ப தான் வந்துட்டு உங்களுக்கு மற்ற நிறுவனங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசங்கள் தெரியும். ஸோ லைவாக நம்ம ஷோரூம் வந்து பாருங்கள், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பொருளை தேர்ந்தெடுங்க. வாழ்க விவசாயம், வாழ்க பாரதம். அனைத்து விவசாயிகளையும் வருக என வரவேற்கிறோம்.